தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, வானாதி வானங்களுக்கு மேலாய் விற்றிருக்கிறவரே, ஐயா உங்க சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை கூடி ஜெபிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா, we are here to listen to you Lord, speak through me master. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து நாங்கள் ஆண்டவர் அப்பா இந்த மாதம் முழுவதிலும் பலத்தோடு உற்சாகத்தோடு நடக்க எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் தருவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, எல்லாம் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் எடுக்கணும்னு நினைத்த தலைப்பு வந்து ரெஸ்டோரேஷன். யோவான் 10:10 இப்படியாக சொல்லுகிறது: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். வார்த்தை எல்லாமே நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் அ டெவல் அல்லது நமக்கு ஒரு எனிமி எப்போவுமே இருக்கிறான். அதை வந்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். த மூமெண்ட் நம்ம வந்து when we step into the salvation, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்துலேருந்து நமக்கு வரப்போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மறந்துடவே கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அதை தான் சொன்னார் இல்லையா? உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணேன், இந்த உலகத்தை ஜெயித்தேன். விச் மீன்ஸ் ஐ ஹேவ் ஒன் த வேர்ல்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயத்தை நான் வந்துட்டு ஏற்கனவே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், when we go through some problem and when we go through some challenging situation, it's not going to be the end of our life இல்லையா? unless until we lose the faith. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்போவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கரையில் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு ஏற்கனவே வந்து வெற்றியை என்ன பண்ணியிருக்கேன்னா சுதந்திரிச்சிருக்கேன், நான் உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வாக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, he is encouraging us இல்லையா? நம்ம அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு புறம் நமக்கு வந்துட்டு எதிரி வந்தாலும் கூட இன்னொரு புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், he has given the assurance that he has given the victory over whatever the problems that we are going through. ஸோ அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மறந்துடக்கூடாது, நமக்கு வந்துட்டு there is an enemy இல்லையா? அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களாக நமக்குள்ளே வரும்போது, நீங்கள் வந்துட்டு என்னைக்கு இது ஸ்டெப் இன், நீங்கள் ரொம்ப when you are serious with God இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவர்களாக சிலர் வந்து பேர் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு அப்படியே எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்க்கைக்கு போயிட்டு எப்பவும் போல் சர்ச்சுக்கு போயிட்டு சமாதானமாக வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், மேபி டெவில் வில் நாட் மைண்ட் அபவுட் யூ ஆர் மைண்ட் அபவுட் எனி ஒன். ஆனால் the moment when you are serious, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவரோடு நான் நெருங்கி சேரணும், ஆண்டவருக்குள்ளே நான் நடக்கணும் அப்படிங்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், he will come in a different ways. இந்த இடத்துல சொல்லுது, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், திருடனை போல வருவானா இல்லையா? திருடன்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும்போது 2 இடங்களில் வந்து திருடன் மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணுறாரு. ஒன்று வந்து இந்த இடத்துல enemy will come like a thief. இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வருகை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், திருடனை போல இருக்கும் அப்படின்னு சொன்னால். திருடன்னா என்ன அப்படின்னு சொன்னால், நான் இத்தனை மணிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வரமாட்டான் இல்லையா? he will come at any time, எப்போ வேணாலும் வரலாம். இதை சிந்திக்கும் போது எனக்கு இப்போ சமீபமாக நாங்கள் போன ஒரு சில பாடுகள் உபத்திரவங்களை குறித்து எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை, ஷீ broke her arms இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இட் ரிசல்டட் இன் சர்ஜரி. அது நல்லா சந்தோஷமாக இருந்தது, அமைதலாக இருந்தது, எல்லாம் இருந்தது. திடீர்னு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, கீழே விழுந்துருச்சு. we were not prepared. நைட்டியோடு ஓட வேண்டியது, எமர்ஜென்சிக்கு தூக்கிட்டு போயிட்டு என் ஒய்ஃப் வந்து பார்த்து அந்த கை ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி கிடந்ததை பார்த்தோன்னே ஷீ ஸ்டார்டட் ஸ்க்ரீமிங். எல்லாரும் ஃபேமிலியே they were all crying. இந்த இடத்துல தைரியமாக இருந்த எமர்ஜென்சிக்கு போகும்போது இந்த இதை வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே நீங்கள் அது மாதிரி சொல்லலாம் இல்லையா? when you are unprepared, that is when the enemy will come and attack you. it will be like a thief இல்லையா? திருடம் மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், when you are really prepared in something, you could able to overcome இல்லையா? ஆகவே நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள், ஒரு சில கதாபாத்திரங்களை பார்க்கலாம், எப்படி வந்துட்டு they were all prepared for it, how they could able to overcome the enemy அப்படின்னு சொல்லிட்டு we could able to see that one இல்லையா? 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் இருந்துட்டு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம், இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இது.
அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஐ ஹவ் அண்டர்லைன் தட் வேர்ட். இல்லை, எல்லாவற்றையும் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் தாவீது திருப்பி கொண்டான். இல்லையா? இதுக்கு மேலே அந்த வசனம் நான் சொன்னது வந்துட்டு ஒரு பார்ட்டை மட்டும்தான் நான் சொன்னேன். என்னன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் த செகண்ட் பார்ட் சேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் என்ன பண்ணணும், பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஹேஸ் லெஃப்ட் தட் வேர்ட் தேர். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு வந்து ஒரு வேளை வந்துட்டு நீ பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் இல்லை, வெதர் யூ வுட் ஹவ் பீன் திங்கிங் தட் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கலாம். பட் அஸ் அ கிறிஸ்டியன் தேர் இஸ் ஸ்டில் அ ஹோப். இல்லையா? நம்ம அந்த எல்லா வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது, ரூத் புக்கில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்களுக்கு எதிராக வந்துட்டு அவங்க எல்லாரையும் கொன்று அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இல்லையா? அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃப்ளிப் ஆகும். ஃப்ளிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, the Jews were killing their enemies. இல்லையா? ஸோ for Christians, when you seek him, இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது, when you are prepared to seek him, அவரை வந்துட்டு நம்முடைய இருதயத்தில் வந்துட்டு அவரை நோக்கி பார்க்கிறதுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, he will restore back. That's the and wonderful and a great promise that you and I have got it from God. இல்லையா? ஆகவே நம்ம ஆண்டவரோடு நம்ம நிற்கும்போது, ஏசு கிறிஸ்து இந்த வந்த உலகத்தில் வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he can restore back. அந்த இடத்துல சொல்லியிருக்குது, I will give life abundant அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் உனக்கு வந்துட்டு ரெஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்ட மாட்டேன். I will take you to the next level. இல்லையா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒன்று அடிக்கடி சொல்கிற ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வர்ற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை அழிச்சு போடாது. இல்லையா? நிறைய பேர் யோபுவை பற்றி பேசுவோம். பட் ஆனால் யோபுவோட எண்ட் லைஃப்பை வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிவிடுவோம். இல்லையா? he got double the portion. இது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, when you are in Christ, எதை நீங்கள் இழந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், he will restore it back. இல்லையா? அது ரெஸ்டோரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், he will give you back and give you more what you have lost. இல்லையா? அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு தாவீதை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எல்லாத்தையும் என்னென்ன இழந்தானோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்துட்டு ஐ வில் வாக் யூ த்ரூ. அது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் இப்படியாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். இடத்துல இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம் தான். இல்லையா? அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தாவீதை பற்றி நமக்கு தெரியும். தாவீது வந்து he was running away from his master. இல்லையா? சவுலை பார்த்து பயந்து ஓடுறான். என்ன, சவுல் வந்து பெரிய ஒரு ராஜா, பெரிய ஒரு இஸ்ரவேலுக்கே ஒரு ராஜாவாக இருக்கார். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த தாவீதை தான் என்ன பண்ணுறான், பின்தொடர்றான். காரணம் என்ன, அவனுக்கு வந்துட்டு எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் இருக்கிறாங்க, இன்னுமாக வந்து சீரியர்கள் இருக்காங்க. அந்த இஸ்ரவேலை சுற்றி வந்துட்டு எதிரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாவீதை பார்த்து பயந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவனை பின்தொடர்றான். அதே மாதிரி தான் யோரோது ராஜா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொன்னோடனே அவனுடைய இருதயம் அப்படியே கலங்கிட்டான். ஏன் கலங்கணும்? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லதை கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவனும் கலங்கினா, அந்த எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அவனுடைய இருதயம் அப்படி கலங்குது? ஏன் அப்படி இது இருக்குது? ஒரு சின்ன குழந்தைய பார்த்து என்ன அப்படின்னு சொன்னால், they're all some of the men out there, they're all possessed with demons, and then they come after. யாருக்கு பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அபிஷேகம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நாளைக்கு வந்துட்டு they are going to get victory, or நாளைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு they are going to do something great for God அப்படின்னு வச்சிருக்கப்பட்டவங்களை தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அந்த பிசாசை வந்து தாக்க முயற்சி செய்வான். நீங்கள் எல்லாம் அந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள யாரையும் வந்து என்ன பண்ணலை, பிசாசு ஒன்றும் தொடலை. இல்லையா? ஆனால் அந்த யோசேப்பை மாத்திரம்தான் குறி வச்சு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால்,
அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு, இந்த யோசேப்பு தான் என்ன பண்ண போகிறான், இந்த சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க ஒரு பஞ்சம் வரப்போகுது, அவங்க அதுலேருந்து அழியாமல் தப்புவிக்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்பப்பட்ட ஒருத்தன், ஆண்டவர் அவன் மேலே அந்த மாதிரியான என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு காலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால தான் ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அண்ட் தென் அட்டாக்கிங். அதே தான் சவுல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ எதிரிகள் பெரிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக பயங்கரமான ராஜ்யபாரங்கள்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன தாவீது ஒரு 600 பேரோட தான் இருக்கிறான். இல்லை அவனை வந்து துரத்திட்டு இருக்கிறான், அவனை வந்து விடாமல் அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த தாவீது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவனால் வேறு எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சு பார்ப்பான். அவன் போன இடங்களெல்லாம் அவனுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாரையும் கொன்று அடித்து போட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கிற இடமே இல்லாதபடிக்கு என்ன பண்ணுவான்னா அழிச்சிட்டே வருவான் சவுல். கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணால் மனம் மாறி வந்துட்டு தாவீது வந்து கொல்ற மாதிரி சான்ஸ் இருந்தாலும் சவுலை கொல்லாமல் விடுவான். ஆனாலும் கொஞ்ச நேரம் மனம் மாறினாலும் மறுபடியும் ஹி கெட் பொசஸ்ட் அண்ட் தென் ஹி ரன்ஸ் ஆஃப்டர் ஹிம் இல்லையா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாவீதுக்கு வந்துட்டு வேறு வழியே தெரியாமல் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் எதிரியுடைய பாளையத்துக்கு போயிட்டான். அதாவது பெலிஸ்தியருடைய பக்கம் போயிட்டு பெலிஸ்தியரோட தங்கியிருந்தா தான் அந்த பகுதி தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சிக்லாக் இல்லையா. அந்த சிக்லாக் பகுதியில் இருக்கும்போது இந்த தாவீது என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் ஹி டுக் அ டெசிஷன் டு கோ அலாங் வித் பெலிஸ்டைன்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். அது எப்படி அந்த டெசிஷன் எடுத்தான்னு எனக்கே தெரியல இல்லையா. ஆனால் ஆண்டவர் தயவாக பாதுகாத்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அவன் வந்துட்டு அந்த அந்த யுத்தத்துக்கு அவன் போகாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அந்த பெலிஸ்தியர்களே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரபுக்கள் வந்துட்டு இவனை அனுப்பிடு, இவன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி மனம் மாதிரி நம்மளோட சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை கிரியேட் பண்ணிட்டு தே சென்ட் பேக் எவ்ரி ஒன், தாவீதையும் தாவீதோட இருந்தவங்களும். நல்ல வேளை அது நன்மையாக முடிஞ்சது அவனுக்கு. அவன் அந்த நேரத்தில் தான் when he comes back 3ஆம் நாளில் 3 நாள் ஆயிடுச்சு போயிட்டு யுத்தத்துக்கு போகிறதுக்காக அங்கே எல்லாமே ஆயத்தை பண்ணிட்டு பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுனால அவங்கள வந்துட்டு இந்த தாவீதையும் தாவீதோட இருக்கிறவங்களையும் திருப்பி அனுப்புனதுனால தீஸ் ப்ராசஸ் அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்குள்ள 3 நாள். ஆனால் அந்த வித்தின் திஸ் 3 days பாருங்க எனிமி வந்துட்டு எவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்துட்டு ஒரு கரெக்டாக கொண்டு போயிருக்கான்னு பாருங்களேன். அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாட்டா சிக்லாக்கில் வந்துட்டு ஒரு பாளையத்தை அனுப்பி என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் தே கேரிட் அவே எவ்ரிதிங். அவங்களோட இருக்கிறதான மனைவிகள், அவங்களோட இருக்கிறதான மனுஷர்கள், ஜீவனோட இருக்கிறது எதுவோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் ஹி கேரிட் அவே வித் தம், எனிமி கேரிட் அவே வித் தம். அதோடு இல்லாமல் என்ன ஆகுதுன்னா அந்த அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீடுகள் இதுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் அதை தீக்கரையாக்கி என்ன பண்ணிட்டான், அழிச்சு போட்டான். இவங்க 3 நாளைக்கு 3 நாள்ல இருந்துட்டு திருப்பி வராங்க. ஏற்கனவே வந்துட்டு அவங்க இந்த நான் சொன்னதுபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவீது வாசினா அண்டர் ப்ரெஷர். சவுலுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கான். சவுலுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் பெலிஸ்தியர்கள் கொஞ்சம் துணை நிற்கிறாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் பெலிஸ்தியர்களும் எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் when he returns back அது என்ன ஆகுதுன்னா அந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படுன்னு சொல்லுவாங்க இல்லையா. he hears another bad story. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்தால் உள்ளே வரும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் அவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஓடி வந்து சந்தோஷமாக அவங்கள வந்துட்டு வரவேற்பாங்கன்னு பார்த்தா the town was empty. அது இல்லாமல் என்ன ஆகுதுன்னா தீக்கரையாக இருக்குது. பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே மனுஷர்கள் எல்லாரும் பார்த்து அவங்க அதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனோடு கூட இருக்கிறவங்கலாம் நல்ல ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போது அவங்களால தாங்க முடியலை. அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு அவங்களால என்ன பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலை இல்லையா. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உடனே அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் when they saw that எல்லாமே முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எங்கே பிள்ளைங்க காணோம், எல்லாமே இருக்கிற வந்து அந்த கட்டடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிறத பார்த்த உடனே they lost their heart. அவங்களால என்ன பண்ண முடியலனா they couldn't withstand it. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உபத்திரம். this is not a small thing இல்லையா. பிகாஸ் they lost everything. அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தூக்கி பிசாசுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு சிறைப்பிடித்து போகப்பட்டார்கள் இல்லையா. அப்படி இருக்க பார்க்கும்போது எல்லாரும் ஓன்னு அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது இல்லையா. அழுதுட்டு அவங்க பலன் இல்லாமல் போகிற மட்டும் அவங்க ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துக்கப்பட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசலை. அந்த இடத்துல அவங்களால பண்ண முடிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் தலை மேலே 2 கையையும் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஓன்னு அழுறாங்க இல்லையா. சம்டைம்ஸ் நமக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரலாம் இல்லையா. வரும்போது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. திடீர்னு ஏன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வசனத்தின்படி பிசாசு எப்போவுமே திருடன மாதிரி தான் வருவான் இல்லையா. எவ்ரிதிங் when you see that everything is working. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம வந்துட்டு we have to be vigilant
all the time. We have to be a little bit, disciplined, in staying with the presence of the God. அதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம் போகிற இதில். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த செய்திகள் வந்துட்டு வந்தாலும், ஒருவேளை கொஞ்ச நேரம் அந்த துக்கமாக இருந்தாலும், we could able to come back out of that. அப்படி அப்படி வராமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த துக்கத்திலே விழுந்து போயிடும் இல்லையா? நான் ஒரு தடவை வந்துட்டு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணதுபடி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், when you see some of that things that is happening, அது பிசாசு எப்போவுமே உங்களுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவான் உங்கள் இருதயத்தில். போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, உனக்கு அவ்வளோதான், உன் பிள்ளைங்க எல்லாம் போச்சு, உன்னுடைய குடும்பமெல்லாம் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. When you get discouraged, that's then it takes you to the next stage. அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் டிப்ரெஷன்னா அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சது, ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து என்ன பண்ணுறது, என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, அப்படியே உட்காந்துருப்போம். என்னுடைய நண்பன் இப்போ வந்துட்டு இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், he was is a non-believer. அவர் வந்துட்டு he was going through some divorce. அவனிடத்துல நான் கூப்பிட்டு பேசுகிறேன். அவன் பேசுகிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தை அப்படி போய் பேசுகிறான். இந்த காரியத்தை குறித்து பேசினா அந்த he was not the same guy that I was talking to him before. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்னால், he lost kind of he lost his mind. அவனோட கூட இருந்து ஜெபம் பண்ணும்போது அப்புறம் தான் தெரிஞ்சது, கொஞ்சம் ஓரளவு வந்து என்ன பண்ணான்னா தெளிவுபட்டான். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், the moment உங்களுடைய சிந்தை வந்துட்டு அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை பிசாசு கொண்டு வரும்போது, இஃப் யூ டோன்ட் ட்ரை டு வின் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவன் வந்துட்டு he will take you to that next level which is called depression இல்லையா? ஒருவேளை வந்துட்டு அது டிப்ரெஷன் நமக்கு தெரியாமலே இருக்கலாம். டிப்ரெஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் we will lose it. அண்ட் தென் நம்ம வந்து கர்த்தர் மேலே இருக்கிற ஃபோக்கஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருதயம் அப்படியே அதுக்குள்ளேயே அதையே சுற்றிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா சிந்திச்சிட்டே இருப்போம். அந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணுவோம்னா சிந்திச்சிட்டே இருப்போம். ஈவன் பிசாசு என்ன பண்ணுவோம்னா அதை சர்க்கிள் அரவுண்ட் பண்ண விடுவான். ஏன்னா நம்முடைய சிந்தைக்குள்ளே தான் போராட்டங்களே இருக்கும் இல்லையா? அதை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், that is when you get the defeat. The defeat வந்துட்டு it is not going to come straight away. பிசாசு வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், he always put that small discouragement. if you are vigilant, அதில் இருந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், உடனே வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வசனத்தை சொல்லி இல்லை தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்துட்டு, என் தேவன் பெரியவர், இதிலிருந்து மீட்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம when we climb the promise and come out, it's going to be easy. And then you will be facing another challenge, and then God will help you to overcome that challenge. அப்படியே படிப்படியாக போவோம். ஆனால் அதை விட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், you get into that next stage, depressed stage, and then comes the real defeat. ஆனால் இந்த இடத்துல கர்த்தரோட தயவுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தாவீதும் என்ன பண்ணா, அழுதான் செஞ்சான். அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், when he saw this one, தாவீதாலையும் தாங்க முடியலை. அவன் என்னதான் இருந்தாலும், அவன் கோலியாத்தை முறியடித்தாலும், இதெல்லாம் இந்த நடந்தது எல்லாம் எப்போ அப்படின்னு சொன்னால், அவன் வந்துட்டு ஒரு சிங்கத்தை கண்டேன், ஒரு கரடியை கண்டேன், அவைகளெல்லாம் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத்தை முறியடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இது இல்லையா? ஆனால் அந்த நேரத்துலையும் இது நடந்ததை பார்த்தோன்னே தாவீதாலையும் கூட என்ன பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால், he couldn't accept it. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து என்ன பண்ணுறது, என் தேவன் சர்வ வல்லவர்னு உடனே அவன் சொல்ல முடியலை. he got into that stage. ஆனால் என்ன அப்படி சொன்னால், swiftly he came out. அதைத்தான் நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 5வது வசனத்தில் சொல்லுது, தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேலும் ஊராகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதுள்ள இருக்கிற வீட்டில் எல்லாருமே சிறைப்பிடித்து போகப்பட்டார்கள். 6வது வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதும் நெருக்கப்பட்டான். அதுக்கடுத்து அவனோடு இருந்த ஜனங்களை பற்றி சொல்ல போகிறது பாருங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். பாருங்க, தாவீதும் நெருக்கப்படுறான். அவனோடு இருக்கிறதான 600 பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, they face the same situation because அதனால தான் அதுக்கு முந்தின வசனம் அழகா சொல்லுது, தாவீதுல இருந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள்னு சொல்லிட்டு அழகா சொல்லப்படுது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த தாவீதோடு கூட இருந்த 600 பேரும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், the way that they are reacting to it, அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாவீது மேலே கல்லெறிய பார்க்குறாங்க. தாவீதை கொன்னதுனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்க போதா? தாவீதை ஏன் கொல்ல ட்ரை பண்ணுறானுங்க தெரியாது. பட் when they got into that situation, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இருக்கிற ஒரே தலைவன் அவன் தான் என்கரேஜ் பண்ணி இந்த 600 பேரையும் கூட வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அவனை போய் கொல்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க. நாட் ஈவன் சிங்கிள் பர்சன். அது வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணி இருக்கல அப்படின்லாம் சொல்லலை.
ஒரு கூட்டம் வந்து தாவீதோட நின்னுச்சு, இன்னொரு கூட்டம் வந்துட்டு தாவீதுக்கு எகெயின்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படல. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கல்ல தூக்கிட்டான். அடிச்சு கொன்றுவான் அப்படின்ட்டு. அதனால தான் தாவீது வந்து மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹி இஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஓன் டிஸ்கரேஜ்மென்ட் ஆர் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம். அவனுடைய குடும்பத்தாரும் இழந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்கரேஜ் பண்ண யாருமே இல்ல. அந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் திரும்பி நம்மளோட இருக்கிற 600 பேராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா, ஒரு பய வரல. அவங்க ஒருவேளை கூடி வந்துட்டு, "ஐயா தாவீதே, உங்கள வந்துட்டு ஆண்டவர் பெரிய உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. நான் பார்க்குறோம் அத. உன்ன வந்து கோலியாத்தெல்லாம் முறியடிக்க வைத்தார். அதனால இந்த காரியத்த நம்ம ஜெயம் கொள்ளலாம்னு" சொல்லிட்டு நன் ஆஃப் தம் என்கரேஜ்ட் இன் தட் வே. இல்லையா? எல்லாரும் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிற அந்த தாவீத கொல்லணும் அப்படின்னு சொல்லி அதான் தட்ஸ் த டெவில்ஸ் பிளான். ஒரு பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சவுல் வந்துட்டு எதிர்க்கிறான். இன்னொரு பக்கம் தன் குடும்பத்தில இருக்கிறவங்கள இழந்து போயிருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தன்னோட இருக்கிறவங்களே என்ன பண்றாங்க? கல்லெறிய பார்க்குறாங்க. ஆனா ஹி டிட் சம்திங் பெக்யூலியர். அது என்ன? அதான் அந்த வசனத்தில நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இல்லையா? ஸோ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் பண்ணது எல்லாம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு, he didn't focus on whoever is coming with a stone or he didn't focus on his own problem. அத பார்த்துட்டு தாவீது வந்து ஆண்டவர்ட்ட போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்குது? ஏன் இப்படியெல்லாம் இருக்குது? He didn't question him at all. அவன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆல் he is doing is என்ன பண்ணானா, தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He is staying strong with God. In other words, he is trying to come out of that discouragement. His focus is not on the people. அந்த 600 பேர்ல வந்துட்டு முக்கியமான அவன் யாரு? இது மாதிரி வந்து கல்லெறியணும்னு சொல்றவன, அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதந்திரமெல்லாம் விட்டு செயல்படல. But first thing he was doing is, he is trying to, run to the God. And then, அதில் தான் he was practiced. இல்லை, அவன் ஆடு மேய்க்கும் போதே அவன் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டான்னா கற்றுக்கிட்டான். கற்றுக்கொண்டதுனால அந்த உபத்திரவம், அந்த பாடுகள் வந்த நேரத்தில் he didn't do something else. அந்த 600 பேர் பண்ணது மாதிரி என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால், அவன் முறுமுறுக்கலை. இல்லை, அவங்க எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே ஃபோக்கஸ் வைக்கல. பட் he focused on only one God. அவனுக்கு தெரியும், என்னைய வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், கோலியாத்தை முறியடிக்க வச்ச தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. அவர் என்னை ஆடு மேய்க்கும் போது நான் வந்துட்டு சிங்கத்தையும் வந்துட்டு கரடியையும் நான் வந்து மேற்கொண்ட வந்து கிருபை கொடுத்த அந்த தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஏன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு he realized that. அதை பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவன் ஃபர்ஸ்ட் திங் அவன் பண்ணது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. அந்த அந்த மத்தேயு 7வது வசனத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், 2 காரியத்தை சொல்கிறாரு. என் வார்த்தையை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறவன், இல்லையா? ஏன்னா அதுனா விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், the more we spend time with the word, இல்லை, when we hear the word, அல்லது வந்துட்டு அந்த காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கிற மாதிரி பைபிள்லாம் இருக்காது, இல்லையா? அப்போல்லாம் வந்துட்டு அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், Jews has to go to their synagogue and somebody has to open the roll and then read it for them. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? கேட்டுகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பார்க்கும்போது, இந்த பையன் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறானேன்னு சொல்லிட்டு அந்த அங்கே அந்த அந்த சினகாகில் இருக்கிறவங்களே இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதை சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்துட்டு they had the way to hear that one. Somebody has to read it because எல்லாருக்கும் பைபிள் இருக்காது. அந்த ரோல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த சினகாகில் மட்டும்தான் இருக்கும். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், we have to hear, which means என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், you have to first pay attention to the word. அது ஏதோ ஒரு சும்மா எப்பவும் படிக்கிற வசனம் மாதிரி வாசிச்சுட்டு, இல்லை ஒரு கடமையை நான் வந்துட்டு பண்ணி முடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சா எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வந்துட்டு ஓகே ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், 15 நிமிஷம் ஒரு வசனத்தை வாசிக்கணும். மேபி ஆரம்பத்தில் வந்துட்டு அது நல்லது, அந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கிறது. பட் நேரம் ஆக ஆக என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால், we have to have that desire. If you don't have that desire, we can ask God, இல்லையா? அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நம்மளை அழைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இருக்கிறதான கல்லான இருதயத்தை எடுத்துகிட்டு போட்டு என்ன பண்ணார்னா, சதையான இருதயத்தை
டு பி ஒபீடியன்ட் வித் காட், அந்த மாதிரி இருதயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் கிளைம் பண்ணி கேட்கும்போது he will definitely give that desire to spend time with the word of God. ஒரு கிறிஸ்டியனுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், the more you spend time with the word of God, hearing the word of the God, when you give importance to the word of the God, அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், it will help you to stay strong. அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிளில் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், when a storm comes அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது if the storm comesன்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்துட்டு எப்போவுமே we have to be ready to fight against the devil. Devil will come anytime. இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் வந்துட்டு 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பிசாசை மேற்கொண்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், he was overcoming through the word of God, இல்லையா? ஆகவே if we don't know the word of God, ஈஸியாக என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னால், பிசாசு என்ன பண்ணிடுவான், மேற்கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு, அதாவது நம்ம வந்துட்டு we have lot of inheritance in Christ. அந்த இன்ஹெரிட்டன்ஸே நமக்கு தெரியலை, என்ன சொத்து நமக்கு இருக்குன்னே தெரியலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏழையாக தான் இருக்கணும், இல்லையா? பட் the moment when we know more about it, the first thing is என்ன பண்ணணும்னா, we have to hear, or we have to spend time to hear the word of God. And the second thing is we have to try our best to walk in the word of God. அந்த டிசைரை பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு வந்துட்டு he will help you to walk in the word of God. அப்படி நம்ம வந்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், he will encourage you and then help you. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெருமழை உனக்கு வரப்போகுதியா, எப்போ வேணாலும் வரலாம், அந்த சுனாமிங்கிறது எப்போ வேணாலும் உனக்கு வரலாம். அது வந்து இஃப்னு சொல்லாத, அது வந்தால் பார்த்துக்கலாம், இல்லை அது வரப்போகுது, அப்போ அதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகவே நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதை வந்து தாவீதுடைய காரியத்தில் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், டேவிட் வாஸ் ப்ரிப்பேர்ட், இல்லையா? ஹி நோ காட், ஹி நோ ஹிஸ் வேர்ட். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவனால் அந்த பெரிய காரியங்கள், அவன் எதிரடையான காரியங்கள் வந்தாலும் அந்த காரியத்தை வந்துட்டு அவனுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு வேற எங்கேயும் நீங்காமல் சரியான இடத்துல இருக்குது. அவனுடைய ஃபோக்கஸ் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த பிரச்சனையிலிருந்து முதல்ல when he stood before that என்ன ட்ரையல் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நின்னானோ, அதில் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு நிற்கிறான். அவன் சோர்ந்து போக விடவில்லை. அதனால he gets the next step. when God sees that faith, இல்லையா? இது எல்லாரையும் பார்க்குறான். 600 பேர் கல்லை எடுத்துக்கிட்டு நிற்கிறான். என்ன பண்ணுறான்? அவனுடைய ஃபோக்கஸ்லாம் ஆண்டவர்கிட்டே வரல, ஆண்டவருடைய வார்த்தையே அவனுக்குள்ளே வரல. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்துறான், கர்த்தருக்குள்ளே ஓடி வரான். ஓடி வந்தவுடனே God sees that அவனுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னை திடப்படுத்திட்டு இருக்கானே, முறுமுறுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு he is a marvelous thing, இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம். அந்த 1 சாமுவேல் 30:7 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்றார். அவர் முதல்ல திடப்பட்டதுனால அடுத்து என்ன பண்ணுறாரு சொன்னால், அவருடைய ஃபோக்கஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் கல் எடுத்துக்கிட்டு நிற்கிறானுங்க, இல்லையா? அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனோடு இருக்கிறதான அபியாத்தாரை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னா, bring that. In other words, he is trying to get into the presence of the God. He is plan to wait in the presence of the God, இல்லையா? ஒரு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் கற்றுக்கிட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு வேளை வந்துட்டு வேலை நிமித்தம் நான் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வந்துட்டு I try to get up early morning and then I fast and then pray. அப்படி ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தேவன் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, சில காரியங்களை வந்துட்டு நமக்குள்ளே அந்த தப்பு இருக்கும், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. அதுலேருந்து என்ன பண்ண முடியும்னா மேற்கொள்ள முடியும். ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னேன்னா, the moment when we try to go in the presence of the God, when we ask him what is the next step, அது எப்படி மேற்கொள்ளணும், இதை எப்படி செய்யணும், எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு இந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகளில் கிறிஸ்தவன் போகும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கையை தூக்கிட்டு, ஆண்டவரே என்னால் முடியாது, ஐ நீட் யுவர் ஹெல்ப், ஐ நீட் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காரியத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அருமையாக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர் நடத்தி செல்வார். என்னால் முடியாதையா அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we have to surrender and then we have to ask what should I do next Lord அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம உபத்திரவத்திலே அப்படியே வச்சிட மாட்டார், இல்லையா?
யோசேப்பை வந்துட்டு அந்த ஜெயிலே விட்டு அழிய விடலை. ஒரே நாளில் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு அந்த சிறையிலேருந்து தூக்கி எடுத்துப்பட்டு என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், அவன் போகிறது எங்கே அப்படின்னு சொன்னால், பெரிய வந்துட்டு ஒரு பெரிய சிங்காசனத்துக்கு போய் இருக்கிறான் இல்லையா. அவன் எப்படி போக முடியும்? அவன் பெரிய காலேஜ்ல எல்லாம் படிக்கல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அவன் சிங்காசனத்தில் போய் உட்காரல. அவன் எங்கேருந்து போகிறான்? ஜெயிலிருந்து போகிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், he was trained by God. You know what to do next because he has the presence of the God. So he could able to அவன் பார்வோன் பார்க்குறான். இந்த எகிப்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மோசே இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களெல்லாம் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஈஜிப்டோட அவங்களுடைய இதே கல்ச்சரே என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுவாங்க அவனை ராஜா வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அப்படி ட்ரெயின் பண்ண ஒருத்தனும் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், இந்த பார்வோனுக்கு வந்துட்டு கேப்பபிளாக தெரியலை. ஆனால் அந்த யோசேப்பு மாத்தினா என்ன ஆகுதுன்னா, ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஜெயில். என்ன ஒருவேளை நாத்தான் அடிச்சிருக்கலாம். அவனை வேகமாக சேவ் பண்ணி அவனுக்கு நல்ல பெரிய ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஹீ சிட்டிங் தேர். நம்ம எல்லாருமே நல்ல ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம் இல்லையா. உங்களுக்கு ஒரு இன்டர்வியூன்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவான், 6 லெவல் 5 லெவல் 6 லெவல் இருக்குது இல்லையா. பட் இவன் என்ன பண்ணுறான், யோசேப்பு வந்துட்டு ஒரு பெரிய அரசனாக போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ பெரிய டெஸ்ட் இருக்கும். ஈவன் இவன் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா தெரியும், அந்த அங்கே போய் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10-15 பேர் சுற்றி என்ன பண்ணுவான், காலை இழுத்து விடுறதுக்காக they will be always ready இல்லையா. ஆனால் அவங்க எல்லாத்தையும் சமாளித்து அழகாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கொண்டு போகப்படாது. அவர் போன இடம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் அந்த சிறைச்சாலையிலேருந்து தூக்கி எடுக்கப்பட்டார். ஆகவே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், the moment when you seek the guidance of the God, அதை நம்ம கேட்கும்போது when you are trained with God, no matter where you stand, you will definitely excel in that place. எந்த ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், you could able to excel at time, giving this to encourage you all. ஸோ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல வந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்துல கேட்டதுனால கர்த்தர் சொல்லுகிறாரு பாருங்க அந்த 9வது வசனத்தில். அப்போது அந்த இடத்துல அந்த 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்றார். இந்த இடத்துல the first word God himself is saying, God himself is comforting him, saying that I know you have lost everything. I know 600 பேர் உன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கல்லெறியறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க, கொல்றதுக்கு இருக்கிறாங்க. But I am giving you a promise because I saw that faith. நீ என்னைய நோக்கி நீ வந்ததுனால, என்கிட்ட கேட்கறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கோ, அவங்கள வந்து பின்தொடர். அதோட சேர்த்து I am giving you a promise. அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னால், சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். இந்த இடத்துல சொல்லப்படலை பாதி பேர் செத்து போயிடுவாயா, இல்லை ஒரு 20% செத்து போயிடுவான், மீத 80% எடுத்துடுவா அப்படின்னு சொல்லலை. He is giving an assurance that எல்லாத்தையும் 100% what you lost you are going to regain அப்படின்னு சொல்லிட்டு the promise that comes from God first. அதை பிடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தாவீது ஏற்கனவே ஆண்டவருக்குள்ள திடப்படுத்திட்டான். Now he got the promise from the God. That is where when we focus on the right thing, God will always be with you and then start encouraging you. அந்த வழியில் நடக்கிறதுக்கும் he will give you the promise. அவர் போனப்பட்டது அந்த ப்ராமிஸ் கொடுக்கும்போது அவர் சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றி பார்த்தா 600 பேர் கல் எடுத்துகிட்டு நிற்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அவனுடைய பிள்ளைங்க அவனுடைய மனைவி எல்லாரையும் இழந்து போய் நிற்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் மாத்திரம் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, he already gave him the future. அந்த ஃபியூச்சரை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், he started pursuing because he know என்னை வந்துட்டு இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் பயந்து ஓடுனாங்க அந்த இவனை பெலிஸ்தியனை பார்க்கும்போது, அதாவது கோலியாத்தை பார்க்கும்போது. ஆனால் அந்த நேரத்தில் என்னோட இருந்த ஆண்டவர் வந்துட்டு எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம மேற்கொள்ள வச்சார். அந்த தேவன் இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டாரு. ஐ எம் கோயிங் டு கெட் பேக் எவ்ரிதிங் ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் தாவீதுக்குள்ளே வந்துருச்சு. வந்ததுனால இட்ஸ் ஆல் பிகாஸ் ஹிஸ் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் காட். நம்பர் 1. நம்பர் 2 என்ன ஆகுதுன்னா, அவருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். எந்த சோர்வுக்கு அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் இடம் கொடுக்கல. ஹி ஓவர்கேம் தட் டிஸ்கரேஜ்மெண்ட். நவ் பிகாஸ் ஹி ஓவர்கேம் தட் டிஸ்கரேஜ்மெண்ட், the next step he gets into is என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், he gets the promise of God. He didn't at that point he didn't get ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை வந்து அந்த ப்ராமிஸை வந்து அவன் அடையலை. ஆனால் he got the promise. அவன் படிப்படியாக வந்து போகிறத பார்க்கும்போது அந்த ப்ராமிஸை பெற்ற உடனே இவனுக்கு இன்னொரு உற்சாகம் வந்துருச்சு. உற்சாகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவன் அடுத்த காரியத்தை வந்துட்டு மேற்கொள்ளுகிறதுக்கு வந்துட்டு எதிர்கொள்ள நோக்குறான்.
பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுக்கு அடுத்து வாசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்களை மூடும். அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். விச் மீன்ஸ் when you seek God என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், he will give you that guidance. அது மாத்திரம் இல்லை, என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், he will take you away from whatever the problem you are in, and then he is going to give you the solution. இல்லையா? அவர் என்ன பண்ணுறதுனா, அவருடைய சொல்யூஷன் எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தை ஜனங்கள் கொடுக்குற மாதிரி சொல்யூஷனாக இருக்காது. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் 100% பர்ஃபெக்டாக தான் கொடுப்பார். அதனால தான் நான் இந்த ஃபஸ்ட்டு வசனம் வாசித்த போகிறது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், I will give you life and life abundant. The enemy might have come to you and then he would have destroyed you everything. But I am here. Don't worry. I'm going to give you back everything and then I'm going to give you the life abundant அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய வழிகளெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்தை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கடல் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவன் அடிமைக்கு கொண்டு போகிறதுக்காக வேகம் ஆக்ரோஷமாக வர்றாங்க. அவருடைய வழிகளெல்லாம் பயங்கரமாக இருக்கும். செங்கடலை 2ஆ பிளந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்கள கொண்டு போகிறார் இல்லையா? யாராவது நினச்சிருப்பாங்களா? இல்லை மனுஷீகமாக நினைக்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், அது மாதிரி நினச்சிருக்கவே முடியாது. ஒரு செங்கடலை வந்து 2ஆ பிளக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் நினச்சிருக்க முடியாது. அது மாதிரி நடந்ததே இல்லை ஹிஸ்ட்ரியில். பட் he did that. அது எதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், the people all surrendered themselves to him. எங்களுக்கு வேறு வழி தெரியலை. அந்த பீப்புள் எல்லாரும் பண்ணாங்களோ இல்லையோ, மோசே என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னால், தேவனை என்ன பண்ணான், தேவனுக்குள்ளே தன்னை சரண்டர் பண்ணதுனால அந்த தலைவன் நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த செங்கடலே 2ஆ பிளந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதில் பாதையில் காட்டுறார். ஆகவே அவர் காட் இஸ் a miracle working God. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு we have to accept it. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கன்சர்வேட்டிவ் நான் யூஸ் தட் வேர்டு. அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு டிப்ளமேட்டிக்காக இருப்போம் இல்லையா? நம்ம மூளையிலே எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துவோம். இதை எப்படி செய்ய முடியும், இதில் எப்படி அற்புதம் நடக்கும், இந்த காரியங்களில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தைக்குள்ளே போட்டு போராடிட்டு இருப்போம். தட் இஸ் வேர் யூ ஹாவ் டு கிளைம் த வேர்ட் ஆஃப் காட். அந்த இது ஆண்டவருடைய வார்த்தையை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சிறு பிள்ளையை போல் உலகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வி காண்ட் அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட். இந்த உலக வழியில் இல்லை நம்முடைய சிந்தையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு when we try to read the word of God or claim the promise of God, we can't accept it. ஆனால் கர்த்தருக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவர் வந்துட்டு நமக்கு சொல்ல காரியத்தை வந்து அவர் தெளிவாக வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், he will do that miracle in each and every one of our life. That is what that is the one assurance we have. He is a miracle working God. எந்த பகுதியில் எந்த கட்டத்தில் இருந்தாலும், the more we believe in him, the more we believe in miracle. நிறைய கிறிஸ்தவர்கள் மிராக்கிளே வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்ப மாட்டாங்க. கிறிஸ்டின்ஸாகவே இருப்பாங்க, அதனால் நம்ப மாட்டாங்க. வாட் ஐ ஆம் என்கரேஜிங் இஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகங்களையும் உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? வனாந்திரத்தில் எப்படியாவது ஆறு ஓடுமா? ஓட சான்ஸே இல்லை. ஆகவே he can do anything. அந்த மாதிரி ஒரு காரியத்தை, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we have to come to that point. நம்ம அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு when we focus on him, when he tell him that Lord, when you can do something, இல்லை when we go to the prayer, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, உலகத்தான் எல்லாம் சொல்கிற காரியத்தை வந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவரே ரெசஷன் வரப்போகுதான், ஆண்டவரே இந்த ஏஐ வந்து வேலையெல்லாம் தூக்க போகுதான் ஆண்டவரே. ஆனால் வேத வசனம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம். ஆண்டவர் சொல்ல when you go to presence of the God, we have to claim the word of the God and then சொல்லணும், ஆண்டவரே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு உங்கள் வேத வசனம் சொல்லுது ஆண்டவரே. நோ மேட்டர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் மீ, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், இன்னொரு பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் அணுகாது, நீ வந்துட்டு தைரியமாக நடப்பன்னு உங்கள் வேதம் சொல்லுது ஆண்டவரே. உங்கள் நாமத்தை அறிந்திருக்கிற நிமித்தம் என்ன பண்ணுங்கன்னா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்கன்னு சொல்லு. ஸோ த மோர் வி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த வசனங்கள், அந்த காரியங்கள் நம்ம சிந்தைக்குள்ளே ஓடும்போது, அந்த காரியத்தையே நம்ம வேத வசனங்களில் வந்துட்டு நம்ம when we go to the prayer should be filled with the word of God. அந்த வேர்ட் ஆஃப் காடை நம்ம ஃபில் பண்ணாமல் உலகத்தான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு, எல்லா நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நியூஸை ஒப்பிச்சுட்டு இருந்தோன்னு வைங்களேன், முதல்ல அதை நிப்பாட்டு அப்படின்றவார் இல்லையா? ஆகவே நான் என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், when you go to the God, when you start seeking him seriously, believe his promises. அவருடைய வார்த்தையை நீங்கள் வந்துட்டு நம்புகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய உபத்திரவங்கள், என்ன உலகத்தை நீங்கள் ஷட் டவுன், எல்லாரும் இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் when you go through the problem, sometimes you feel that everyone is happy, everyone is joyful. ஆனால் நீங்கள் மாத்திரம்தான் அந்த உபத்திரவுக்குள்ளே கடந்து போகிற மாதிரி தெரியும்.
அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படி சொன்னால், ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு சீக், யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஆன் காட். அப்படி இருக்கும்போது ஹீ வில் என்ன தூக்கி எடுப்பார். அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை, அந்த ப்ராமிஸை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், ஹீ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் மிராக்கிள் திங்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார் இல்லையா? அதனால தான் சொல்லியிருக்கு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் என்ன ஆகும், அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? வாட் எவர் த மவுண்டைன் தட் ஸ்டாண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் யூ. ஆகவே உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை எப்படி நினச்சி, ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே லிமிட் பண்ணுறீங்களோ, அந்த அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், it will happen. When you open up expand that box, when you expand that box and then say that, Lord, your word says, you are still a living God. நீங்கள் இன்னைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, கட்டாயம் he will, he is there, ready to do, any kind of miraculous thing. இல்லை? ஆகவே நம்ம மற்ற ஜனங்கள் மாதிரி அணிஞ்சு போகிறது இல்லை. அதனால தான் the Christian life is என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பெஷல் லைஃப். நம்ம அதுக்குள்ளே வரும்போது, அதனால தான் the enemy is against after us. அது எதுக்காக நம்மளை தொடர்ந்து வரான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு தெரியும். ஐ மீன் he has given us lot of promises. இந்த உலகத்தையும் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தோடு முடிஞ்சதுக்கப்புறம் நித்தியத்துக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கேன், வாக்கு பண்ணியிருக்கேன். அந்த அந்த வாக்கு தத்தம் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அந்த கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறான், ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கான். த மூமெண்ட் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டான்னா முடிஞ்சுதா, ஏன் ஜோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். தட் இஸ் வேர் you have to start growing in God, start believing in the promise of the God இல்லையா? அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது, நேரம் இல்லாதபடியால் குயிக்காக நான் போகிறேன். அந்த 1 சாமுவேல் 30:16 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அவங்க போய் மேற்கொள்ளுகிறதுக்காக போவாங்க. போகும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், போகிற வழியில் ஒரு ஒரு எகிப்தியன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்காரன் விட்டு செத்து போகிற நிலைமையில் இருப்பான். அவன் செத்து போகிற நிலைமையில் இருக்கிறது அந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குயிக்காக நான் வாசிக்கிறேன். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். அவங்க போகும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அதனால் தாவீது அந்த ப்ராமிஸை கடைப்பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், எப்படியும் நான் கண்டுபிடிச்சிடும், எப்படியும் ஐ எம் கோயிங் டு கெட் பேக் 100% அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா பெர்சீவ் பண்ணி போவார். ஆனால் எந்த டைரக்ஷனில் போகிறதுன்னு அவருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த கொள்ளையடிச்சிட்டு போன அந்த படைகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலைக்காரனை என்ன பண்ணிடுவான்னா, அவன் இன்னுமே பிழைக்க மாட்டான்னு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது அழகாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, அவனை விட்டு போயிருப்பாங்க. அந்த 3 நாள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனத்தை நான் இங்கே வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு முன்னாடி தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேப்சர் பண்ணியிருப்பாங்க. கேப்சர் பண்ணதுனால காட் ஆல்ரெடி நோ தட் இல்லையா, இவனை பண்ணியிருக்கிறான். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை டச் பண்ணாமல் மீத எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா, அந்த வேலைக்காரனை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் 3 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா, ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் என்னுடைய தாவீது என் மகன் தெரியும், என்னுடைய அவன் மற்றவங்க மாதிரி என்ன பண்ண மாட்டான்னா, சோர்ந்து போய் முறுமுறுத்துற மாட்டான். he is going to claim my word, he is going to ask me. ஆகவே நான் அவன் பார்க்கும்போது, அவன் இடத்துல கேட்கும்போது, நான் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவன் இழந்தது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க போகிறேன். அதை கொடுக்கறதற்காக ஒரு வழியை நான் உண்டு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடியே he already prepared the way. அது எப்படிப்பட்ட வே ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு அற்பமான வேயாக தான் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செத்து போன மாதிரி கிடக்கிற ஒருத்தனை உயிர்ப்பித்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்பாங்க, நீ யார், எந்த ஊர், என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் கொள்ளையடித்தோம். அது வெறும் சிக்லாக் மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிற நிறைய பகுதியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொள்ளையடிச்சிருப்பாங்க. கொள்ளையடிச்சிட்டு வர்ற வழியில் சிக்லாக்கையும் பார்த்தோம், யார் ஆம்பளைங்கள்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அங்கே இருக்கிற ஆளுகளையும் எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது, நீ என்னை கொண்டு போய் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விடுவியா அப்படின்னு கேட்கும்போது, கட்டாயம் நான் கொண்டு போய் விடுறேன், என்னை கொல்லாமல் மாத்திரம் இருந்து என் எஜமான்ட்ட என்னை கொடுக்காம மாத்திரம் இருந்தீங்கன்னா நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். ஆகவே இந்த காம்பினேஷன் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், காட் ஆல்ரெடி ஹேஸ் எ வே. நம்ம எப்படி நமக்கு உபத்திரம் வந்த நாளிலே அதுக்குரிய சொல்யூஷனை ஆல்ரெடி ஹேஸ் இட். 3 நாளைக்கு முன்னாடியே அவனை என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டு போயிருப்பாங்க.
அந்த 3 நாள் அவன் சாகாமல் இருக்கிறதும் வந்துட்டு பெரிய ஆச்சரியமான காரியம். அவன் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், பசியோடு இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆனாலும் உயிரோடு இருக்கிறான். ஆனால் ஆகவே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், God always have a solution. என் பிள்ளை வந்து உபத்திரவத்துக்கு போகிறான், அற்பமாக நினைக்கவே மாட்டார். அந்த உபத்திரவத்துக்கு நேரம் போகும்போது ஐ நோ ஹிம், he is going to come to my feet. அவன் என்கிட்ட வரும்போது ஐ ஹாவ் டு கிவ் ஹிம் a solution. ஸோ ஐ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண வைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. இந்த உலகம், அதனால தான் நான் சொல்கிறேன், என்னால் அது போக போகுது இது போக போகுது அப்படிங்கும்போது he already knows it. நம்மளை உலகத்துக்கு அனுப்பும் போதே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், he already prepared our provision for us. அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும் இல்லையா. அப்படி கேட்கும்போது அந்த 3 நாளைக்கு முன்னாடி விடப்பட்ட அந்த வேலைக்காரன் மூலமாக அவங்க போய் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கரெக்டாக போய் பிடிச்சி அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். பிசாசு பாருங்கள், அந்த அதை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சத்ரு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இன்ஹெரிட்டன்ஸை ஹி டெஸ்ட்ராய்ட் இட். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவன் பாளையத்தில் சந்தோஷமாக இருக்குது. பட் தட் ஏன்னோ அந்த சந்தோஷம் வந்து தற்காலிகமானது தான். எப்போ அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கிளைம் பண்ணிட்டு அவருடைய பாதையில் நடக்கிறதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம போகும்போது அது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அந்த பிசாசு எப்படி கொள்ளையடிச்சிட்டு ஆடி பாடிட்டு இருக்கானோ அந்த சந்தோஷத்தை நமக்கு வந்துட்டு தர்றதுக்கு வந்துட்டு ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி. அதுக்கடுத்து நான் குயிக்காக நான் போகிறேன். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அது வந்துட்டு சின்ன பாளையம் கிடையாது இல்லையா. தாவீதோடு இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 600 பேர். அந்த 600 பேரில் 200 பேரால் அவனால் முடியலை. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து பெலன் குறைஞ்சு போகிற மாதிரி 600 பேர் அழுதாங்க. அழுததுனால பெரிய சோல்ஜர்ஸ் தான். அந்த பெரிய சோல்ஜர்ஸில் 1/3 ஆஃப் தம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களால வர முடியாதாகவே வெறும் 400 பேரோட தான் போவான். போயிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த சண்டை எவ்வளோ நேரம் நடக்குது? 24 ஹவர்ஸ் நடக்குது. 24 ஹவர்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்கள்ட்டோட இருக்கிற குரூப் வந்து ரொம்ப ஸ்மால் குரூப் இல்லையா. அந்த ஸ்மால் குரூப் அது அந்த 24 மணி நேரம் அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய எதிரிகளுடைய பாளையம் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருந்தாலும் கூட, ஏன்னா தாவீதுக்கு தெரியும், பெரிய பெலிஸ்தனை கூட என்ன பண்ணார், என்னன்னா முறியடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட போனதுனால, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால, ஐ குட் ஏபிள் டு ஓவர் கம் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஹாஸ் ஆல்சோ கிவன் ஹிம் த ஸ்ட்ரென்த். அந்த 24 மணி நேரம் அவங்க எப்படி எந்த அளவுக்கு சாப்பிட்ருப்பாங்க என்னன்னு தெரியாது. ஏன்னா திருப்பி வரும்போது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பின்தொடர்ந்து போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தட் வார் இஸ் நாட் அ ஸ்மால் திங் இல்லையா. அந்த இடத்துல வந்துட்டு மேற்கொள்ளுகிறதுக்கு வந்து ஆண்டவர் பலனை கொடுத்தார். 24 மணி நேரம் அவங்க சண்டை போடும்போது அவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்க முடியாது இல்லையா. தூங்க கூட இல்லை இல்லையா. அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 24 ஹவர்ஸ் they were fighting அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய ஒரு காரியத்திலிருந்து எல்லாத்தையும் வந்துட்டு மேற்கொள்ள வச்சு அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30, 18, 19 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். ரொம்ப பர்டிகுலராக எழுதியிருக்கு பார்த்தீங்களா பைபிள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 2 மனைவியை இழந்து போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தட்ஸ் வேர் ஐ அண்டர்லைன் தட் வேர்ட், எல்லாவற்றையும். ஆண்டவர் என்ன பண்ணாரா, சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவன்னு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்பினதுனால, பிகாஸ் he believe that miracle, he is a miracle working Godன்னு நம்பினதுனால ஒன்றும் லூஸ் பண்ணாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ணால் பிடித்து கொண்டான். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அதுக்கடுத்து அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் சகலத்தையும் எல்லாவற்றையும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்துட்டு இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்னா தாவீதுக்கு வந்துட்டு வாக்கு பண்ணிட்டார். அந்த இடத்துல வந்துட்டு he missed 1%, இல்லை 0.5%, இல்லை 0.01% மிஸ்ட்னு சொல்லலை. அதனால தான் பைபிள் இஸ் வெரி கேர்ஃபுல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் 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 3 தடவை இட் இஸ் ரிப்பீட்டட். ஸோ ஆகவே காட் இஸ் என்கரேஜிங் யூ. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம போனாலும், ஒருவேளை அது தற்காலிகமாக இருக்கலாம், பெரிய இதில் இருக்கலாம் இல்லையா. ஐயா இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலையில் இருந்தேனே, இல்லை இப்படிப்பட்ட பொசிஷனில் இருந்தேனே, இல்லை இப்படி என்னுடைய ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு, அந்த நேரத்தில் பிசாசு இப்படி அடித்து இப்படி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறானே அப்படின்னு சொன்னாலும், எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் நெவர் எவர் கிவ் அப்
for the discouragement that devil brings you in. And you should also, keep encouraging yourself. தாவீது திடப்படுத்தி கொண்டது மாதிரி திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் போகும்போது he will show you the way how to overcome. And his ways are always perfect, not like a worldly way. He will always, restore you back everything without losing anything. That's a wonderful, miracle working God, who resides in us. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கும் போது இதை வந்துட்டு பர்டிகுலராக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் எல்லாவற்றையோடு நிப்பாட்டலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் அதுக்கு அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றையும் அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்கள் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதம் என்று சொன்னான். அந்த இடத்துல ஏன்னா அவங்க வந்து போய் கொள்ளையடிச்சது வந்து சிக்லாக்கை மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிறதா நம்ம மற்ற இடங்கள்லையும் கொள்ளையடிச்சிட்டு அதனால தான் அவங்க வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாதபடிக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த வேத வசனத்தில் சொல்லி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நிறையாத்த கொண்டு வந்துட்டு இது வந்து தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தெல்லாம் கேப்சர் பண்ணலைங்க, சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே நான் இந்த வசனத்தை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், he did not stop just getting back what he lost, he also gained some more things. அதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி, இங்கே பாரு ஆண்டவருடைய கொள்ளை ஆண்டவர் வந்துட்டு எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுற அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணார்னா அதிகமாக என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் பெற்றுக்கொண்டார் தாவீது இல்லையா. ஆகவே நம்ம பார்க்கும்போது இதை வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தோடு ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவள் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் இல்லை, அது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு லைஃப் அண்ட் லைஃப் அபண்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இழந்த எல்லாவற்றையும் கொடுத்ததோடு நிப்பாட்டலை. ஆண்டவர் என்ன பண்ணார், ஒருவேளை அந்த இழந்தது எல்லாவற்றையும் அவன் பெறாமல் ஒருவேளை 80% பெற்றிருந்தானா இன்னும் அவங்க துக்கமாக தான் இருந்திருப்பாங்க. 20% போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்துட்டு வெரி பர்டிகுலர், he says I restored back everything because I promised it. அதோட நிப்பாட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் லைஃப் அபண்டன்ட்டாக கொடுக்குறேன், அதாவது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் அநேகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாவீது எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுக்காமல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் அந்த சவுலுக்கு பயந்து ஓடுன எல்லா இடங்கள்லையும் அவனுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் கொள்ளையை அனுப்புனா அப்படின்னு சொல்லி. ஆகவே இதோட நான் நிப்பாட்டுறேன். இந்த இடத்துல நான் சொல்லுவது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், there is a God, and there is an enemy. So you are standing, in midst of it. So the more you live close to him, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த எனிமி உங்களை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதில் நீங்கள் ட்ரெயின் ஆக the Christian life is, அது என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வந்ததோட அழிஞ்சு போகிறதில்ல. he is going to take you to the next level. he is going to take you to the next level. அந்த லெவலுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளும்போது he is going to restore you back. அந்த ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு நீங்கள் இழந்தது மாத்திரம் அல்ல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிகமாகவும் பெற்றுக்கொள்ள வந்துட்டு அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அப்பா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அதை பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவர் அப்பா, உங்கள் வார்த்தையும் உங்கள் பிரசன்னத்தையும் நாங்கள் எப்போதும் காத்துக்கொள்ள ஆண்டவரே, இந்த உலகத்து ஜனங்களை மாறி ஆண்டவரே நம்பிக்கையற்றவர்களாக இருக்காதபடி ஆண்டவரே கிறிஸ்துவோடு இருக்கிறதான ஆண்டவரே அப்பா அந்த பிணைப்பில் நாங்கள் நெருங்கி சேர பிசாசானவன் ஆண்டவர் அப்பா எதிரடையாய் கொண்டு வந்த எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எந்த நேரத்திலும் உண்மை அண்டிக்கொள்ளணும். தாவீது ஆண்டவரப்பா உமக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவரை எங்கள் இருதயம் ஆண்டவரை வேவராகாதபடி உமக்குள் திடப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவரப்பா நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இன்னும் பரிபூர்ணமான காரியத்தை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிற தேவனை நோக்கி எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் மாத்திரம் எங்களுக்குள் ஆளுகை செய்வீராக. நேரத்தில் நான் ஆண்டவரே இந்த காரியத்தை இழந்தேனேன்னு சொல்லி ஆண்டவரப்பா கண்ணீரோடு இல்லை ஒருவேளை ஆண்டவரை துக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுகிற அந்த என்கரேஜ்மெண்ட்டில் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. மாறாத கரத்தில் முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.